வெல்கம் டு தமிழ் காசு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அற்புதமான சூப்பரான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு 80% நல்ல ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட், அப் மார்க்கெட், டவுன் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகக்கூடிய பியூர் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கோ அல்லது வந்து நீங்கள் லாங் டேர்முக்கோ ஷார்ட் டேர்முக்கோ பிடிஎஸ்டி அது மாதிரிலாம் கிடையாது. ஒன் இன்ட்ராடே மட்டும்தான். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது நிஃப்டி டிசம்பர் ஃபியூச்சர் சார்ட்டு பார்த்துட்ருக்கோம். 3 minutes கேண்டில்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான இன்புட்டெல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் போயிடுங்க. இண்டிகேட்டரில் பேரபோலிக் எஸ்ஏஆர், மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போன்ஷனல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரபோலிக் எஸ்ஏஆர் கொடுத்துட்டோம். ஆர்எஸ்ஐ வால்யூம், இதோட நம்ம வந்து பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இதையும் கொடுத்துடணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம்னா ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சார்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம பெருசாகி பார்த்துப்போம். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஏ 9 இது செட்டிங்ஸ் போய்ட்டு இன்புட்ஸில் இஎம்ஏ 50 மாற்றிடுங்க. ஸ்டைலில் வந்து அந்த லைனோடைய ப்ளாட்டை இது வந்து கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். அடுத்தது எஸ்ஏஆர், பேரபோலிக் எஸ்ஏஆரில் இது கிராஸ் இருக்குது. ஸோ இது சர்க்கிள்ஸ் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி லைன் திக்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அடுத்தது பிவோட் ட்ரெடிஷ்னல். இதில் பிவோட்டை வந்து ஒரு ப்ளூ லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஏன் வந்து நம்ம ப்ளூ லைன் செலக்ட் பண்ணுறோன்னா, ஒரு ரெட்டுனா நெகட்டிவ், க்ரீன்னா பாசிட்டிவ்னு அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு காமனாக ஒரு நடுவில் ஒரு லைன். ஸோ S1 R1 நம்ம வந்து ஒரு க்ரீன் லைனாக செட் பண்ணிக்கலாம். அதனுடைய திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். S2 R2 ரெட்டாக செட் பண்ணிக்கலாம். அதனோட திக்னஸ் ஒரு மீடியமாக வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ செட்டிங்ஸில் மிடில் மட்டும் நீங்கள் வந்து கலர் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டாட்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆர்எஸ்ஐயில் 50 தான் நம்மளுக்கு மெயினான என்ட்ரி. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. நிறைய கோட்ஸ் இருக்க மாதிரி தெரியும், பட் உங்களுக்கு போக போக பழகிடும். ஏன் வந்து கொஞ்சம் திக்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது லைனோட திக்னஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மைல்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேக்ரவுண்டு கலர் உங்களுக்கு ஒயிட் வேணால் ஒயிட்டு, இல்லை பிளாக் வேணால் பிளாக்கு. ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ட்ரேடிங் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ட்ரியோட கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் என்ட்ரிலேருந்து வருவோம். ஸோ லாங் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அபவ் இஎம்ஏ, இந்த 50 இஎம்ஏவோட அபவில் இருக்கணும் 1. ரெண்டாவது ஆர்எஸ்ஐ 50க்கு அபவ் இருக்கணும் 2. மூணாவது பேரபோலிக் எஸ்ஏஆர் கீழே இருக்கணும், கேண்டலுக்கு கீழே இருக்கணும் 3. இது 3 விஷயங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து கேண்டில்ஸில் வந்து ஹெய்கன் எஷி மாற்றிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரெண்டை வந்து கொஞ்சம் கிளியராக கன்ஃபியூஷன் இல்லாமல் காட்டும். இது 3த்தையும் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் அம்பையர் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பிவோட் லைன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணலான்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் வந்து எடுக்குது, இல்லை ரெசிஸ்டண்ட்டை தடுக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் வந்து பிக்சர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பிவோட் லைன்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதாவது பிவோட்டுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸில் இருக்கீங்களா ட்ரேடு, இல்லை வந்து பிவோட்டுக்கு கீழே சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக தான் அந்த பிவோட் லைன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து ஒரு தேர்ட் அம்பையர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கணும் நம்ம திருப்பியும் சொல்கிறோம், நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஆர்எஸ்ஐ 50க்கு அபவ் இருக்கணும் 1. ரெண்டாவது இஎம்ஏ கிராஸ் ஆகிருக்கணும் 2. மூணாவது பேரபோலிக் எஸ்ஏஆர் கீழே இருக்கணும். இது 3 நிபந்தனைகளையும் தாண்ட வேண்டும். தாண்டினா தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ பிவோட் லைன்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வால்யூமும் தெரியும். வால்யூம் எதுக்காகனா இதுவும் பிவோட் லைன் மாதிரி தான். இதுவும் உங்களுக்கு இந்த இடத்துல வால்யூம்ஸ் வந்திருக்கு, ஸோ பையிங் நம்மளுக்கு நடக்குது. இந்த இடத்துல வால்யூம்ஸ் செல்லாக இருக்குது, ஸோ செல்லிங் நடக்குதுன்றது ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வால்யூம்ஸை வந்து கொடுத்துருக்கோம்.
அதை நல்லா நான் டிம் கலராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல டிஸ்டர்ப் இருக்காது. ஸோ இங்கே என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பியூர் அண்ட் பியூர் இன்ட்ராடே, கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. என்ட்ரி காலையிலேயே கிளியராக செல் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து 918க்கு தான் எடுக்கிறோம். 918க்கு ஓப்பனிங்கில் எடுக்கிறோம். நம்ம கண்டிஷன் என்ன? லைனுக்கு கீழே இருக்கணும், இஎம்ஐ லைனுக்கு கீழே இருக்கணும். பேரபோலிக் ஷேர் மேலே இருக்கணும். அடுத்தது இதுக்கும் ஆர்எஸ்ஐயும் கீழே இருக்கணும், 50க்கு கீழே இருக்கணும். இதுதான் செல் என்ட்ரிக்கு என்ட்ரி. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். எக்ஸிட் எங்கே பண்ணோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். பேரபோலிக் ஷேர் எங்கே ரிவர்சல் எடுக்குதோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணணும். அதாவது இந்த கேண்டல் முடியும் போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 325 பாயிண்ட்டு நமக்கு இன்ட்ராடேயில் கிடைக்கிது. அடுத்தது சரி, இப்போ பை ரிவர்சல் அடுத்தது நம்ம அடுத்த என்ட்ரி எங்கே கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னே வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இண்டிகேட்டர் எப்போ திரும்பிட்டு இருக்கு? இந்த இடத்துல திரும்பிட்டு இருக்கு. பேராபோலிக் ஷேரை மட்டும் வச்சு என்ட்ரி எடுக்கக்கூடாது. இங்கேயே திரும்பிடுச்சு சார், நான் இதான் எடுத்தேன். பேராபோலிக் ஷேர் தான் நம்மளுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொடுக்குறது. என்ட்ரி ஆகட்டும், எக்ஸிட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறது. ஆனால் வந்து அது தப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு திருப்பி கேண்டல் திரும்பிச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகிடும். ஸோ அடுத்தது ஆர்எஸ்ஐ வந்து இந்த இடத்துல அபவ் 50 வந்துருச்சு 2. மூணாவது இஎம்ஐ கிராஸ் ஆகிடுச்சு 3. இது 3மே ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம். அதாவது இந்த மார்னிங் டோஜி வந்துருக்கு பாருங்கள், இந்த மார்னிங் டோஜிக்கு அப்புறம் என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ இந்த கேண்டில் என்ட்ரி கொடுக்குறோம். இங்கேருந்து நம்ம எப்போ எக்ஸிட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த கேண்டில் முடியும் போது, அதாவது உங்களுக்கு S1, அந்த S1ல் எக்ஸிட் கொடுக்குறோம் கரெக்டாக இந்த கேண்டில் முடியும் போது. எவ்வளோ 228 பாயிண்ட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்க சார், இப்போ இது ஒரு ட்ரெண்டான மார்க்கெட், அதனால் நம்மளுக்கு அழகாக கேட்ச் பண்ணிட்டோம். ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டில் நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கிறீங்களோ அங்கேருந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அடுத்த சப்போர்ட் லைன். மேலே என்ட்ரி எடுத்திங்கன்னா அது கீழே இருக்க ரெசிஸ்டன்ட் லைனோ பிவோட் லைனோ அதை வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா அது இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் இல்லைங்களா, 24,400 அப்ராக்சிமேட்டாக. இப்போ நம்மளுக்கு எங்கே 360 ஸ்டாப் லாஸ் 359 வருது. ஸோ 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிற கேண்டலுக்கு முன்னே இது இருக்கு இல்லைங்களா, இதனுடைய லோ, அதாவது 24,373, ஒரு 370ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே என்ட்ரி எடுக்கிறோம்? 24,400. ஸோ ஒரு 30 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் வரும். இல்லை ஓகே அப்படின்னா 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதாவது அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் போட்டிருக்கிறது. எங்கே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சரி, எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் நம்ம எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதில் ஆப்ஷன்ஸும் எடுக்கலாம். ஆப்ஷன்ஸும் நல்லா உங்களுக்கு கெயின் கொடுக்கும். பையும் எடுக்கலாம். இதை விட பெட்டர் பார்த்தீங்கன்னா செல் ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸ் பற்றி நான் தனியாக வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நிஃப்டியில் இதை பார்த்துருக்கோம். அடுத்தது வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் பார்ப்போம். ஏன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதனால் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்து பார்ப்போம். டிக்ஸான் டெக்னாலஜிஸ் எடுத்துப்போம். ஸோ மார்னிங் வந்து மார்க்கெட்டே நெகட்டிவ்ன்றதால ஸோ செல். ஸோ நம்ம ஃபஸ்ட் கேண்டில் விட்டுறோம். செகண்ட் கேண்டில் செல் என்ட்ரி கொடுக்குறோம். அதாவது இஎம்ஐக்கு கீழே தான் என்ட்ரி கொடுக்குறோம். அப்ராக்சிமேட்டாக 17,700 என்ட்ரி கொடுக்குறோம். அங்கேருந்து நம்ம எங்கே கொடுக்குறோம், இது பார்த்திங்கன்னா பாருங்கள் 50க்கு கீழே இருக்குது. 1 இஎம்ஐ 50க்கு கீழே இருக்குது. 2வது பேரபோலிக் ஷேர் மேலே இருக்குது. அடுத்தது ஆர்எஸ்ஐ 50 கீழே ஓப்பனிங்கு. எல்லாமே மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதால எல்லா ஆர்எஸ்ஐயும் 50க்கு கீழே வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. எங்கே ஸ்டாப் லாஸு? நம்ம சொன்ன மாதிரி இந்த கேண்டில், அதாவது இப்போ என்ட்ரி கொடுக்குற கேண்டில் முன் கேண்டில். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்தது திருப்பியும் இறங்கியிருக்கு, திருப்பியும் ஏறுது. திருப்பி இங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறோம். இந்த கேண்டில் இது பாருங்கள், பிவோட் லைனுக்கு மேலே இருக்குது. இது உங்களுக்கு வந்து இஎம்ஐக்கு மேலே இருக்குது. ஆர்எஸ்ஐ 50 இருக்குது. அடுத்தது பேரபோலிக் ஷேர் கீழே இருக்குது. ஸோ இங்கே என்ட்ரி கொடுக்குறோம். இங்கே என்ட்ரி கொடுத்த உடனே
கட 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 கடன்னு பாருங்கள் R1 R2 இது இப்போ தெரியுதுங்களா? நான் சொன்னேன் பாருங்கள், எங்கே வந்து எக்ஸிட் கொடுக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட் அப்படியே ஒரே இடத்துல நிற்கிது, மூவ் ஆகலை அப்படின்னா பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் தடுக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரமாக தடுக்குது? 3 6 9 12 15 18 21 24 கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல மார்க்கெட்டு, அதாவது இந்த டிக்ஸான் வந்து இருந்திருக்கு பாருங்கள். இந்த ஒரே இடத்துல அப்ராக்சிமேட்டாக அந்த 17,900 18,000 ரேஞ்சிலே ரொம்ப நேரமாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நம்ம இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். நம்ம வந்து எங்கே ப்ராஃபிட், இது கேண்டில் வர்றதுக்கு முன்னே நம்ம டார்கெட் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் போடணும். R1 R2 இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அழகாக இது வந்துன்னா புக் ஆகிடும். நம்ம பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு நம்ம கேண்டில் முடிஞ்சு நம்ம எக்ஸிட் ஆகிறத விட நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது, நம்ம ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அழகாக வந்து R1 R2வில் போட்டுக்கலாம். ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க, இது 17,000 ஷேர், ஒரு 20 ஷேர் வாங்குறீங்க வச்சுக்கோங்க. 10 ஷேர் R1ல் 10 ஷேர் R2வில் போட்டுக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸு எங்கே போடுறோம்? இஎம்ஐ வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக மாற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். R1 தாண்டிருச்சா R1 ஸ்டாப் லாஸாக போட்டுக்க வேண்டியது தான். இப்போ 2வது டார்கெட் போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல புக் பண்ணுறோம். ஸோ திருப்பி பாருங்கள், திருப்பி இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ திருப்பி வந்து அது எக்ஸிட் ஆகிடுது. திருப்பி நம்ம பாருங்கள், 50க்கு கீழே இருக்கா? 50 கீழே இல்லை, அது எங்கேயோ கீழேயே இருக்குது. RSI கீழே இருக்குது, பேரபோலிக் எஸ்ஐஆர் மேலே இருக்குது. ஆனாலும் வந்து உங்களுக்கு சைட் வேஸில் இருக்கிறதுனால மார்க்கெட்டில், ஸோ இஎம்ஐக்கிட்டே ட்ராவல் ஆகிறதால நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம். ஸ்டாப் நம்ம எங்கே வைக்கிறோம்? இந்த இடத்துல ஸ்டாப் வச்சிடும். அதாவது என்ட்ரிலேயே ஸ்டாப் எக்ஸிட் ஆகிடுது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து இந்த பேரபோலிக் எஸ்ஐஆரோட பியூட்டி. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு வந்து வெளியே நம்மளை கொண்டு வந்துடும், காப்பாற்றிடும். ஸோ அதனால் வந்து என்ட்ரி கொடுக்கறத விட எக்ஸிட்டுக்கு தான் பேரபோலிக் எஸ்ஐஆர் நம்மளுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப 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 பயன்படக்கூடிய ஒரு டூல். ஒரு என்ட்ரியை வந்து எந்த இடத்துல கரெக்டாக நம்ம எக்ஸிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பயன்படக்கூடிய டூல் இந்த பேரபோலிக் எஸ்ஐஆர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இதில் ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் எடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து இதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ காலையில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். ஸோ உடனே வந்து ஸ்டாப்பு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஒரு 26 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்தது திருப்பி நம்ம வந்து இங்கேருந்து ஸோ R2 வரைக்கும் சாலிடாக போயிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்டுன்னா 354 பாயிண்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஆச்சு? அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 பாயிண்ட்டு. எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது? 350 பாயிண்ட்டு. அதனால் வந்து ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ட்ரேடை விட்டுறக்கூடாது. அப்படி திருப்பி வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு ஷேர் பார்க்கலாம். பாரதி ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல்லில் பார்க்கலாம். பாரதி ஏர்டெல்லையும் இதே கதை தான். காலையில் நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு பாருங்கள், 50க்கு கீழே வந்துருச்சு, என்ட்ரி கிடச்சிருக்கு. உடனே அது வந்து திரும்பிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு, எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்து RSI மேலே வந்துருச்சு, பேரபோலிக் எஸ்ஐஆர் கீழே வந்துருச்சு, இஎம்ஐக்கு மேலே வந்துருச்சு. ஸோ நம்ம ரிட்டர்ன் என்ட்ரி எடுக்கிறோம். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸ்டாப் அடிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு குட்டி லாஸ். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். R1லே ஸ்டாப் லாஸ் போடுறோம் வச்சுக்கோங்க, 7 ரூபா ஸ்டாப் லாஸ். சரிங்களா? ஸோ நம்ம திருப்பி வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு டார்கெட் வருது? R2 வரைக்கும் டார்கெட் கிளியராக போயிருக்கு. 25 ரூபா ப்ராஃபிட் அப்ராக்சிமேட்டாக. ஸோ வந்து ஒரு 8 ரூபா லாஸு, 25 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் சேர்த்தா ஒரு 2 ரூபா 10 ரூபா லாஸ் வந்தால் கூட ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 15 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதனால் வந்து என்ட்ரியை வந்து கரெக்டாக கொடுக்கணும், எக்ஸிட்டை கரெக்டாக கொடுக்கணும், டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ரூல்ஸ் அப்ளை ஆனால் என்ட்ரி கொடுக்கணும். நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. சில சமயம் வந்து எல்லா டைமும் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட் போகாது. மார்க்கெட் ப்ரெடிக்டபிள். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் அதனுடைய இண்டிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணுது. பட் இருந்தும் அது வந்து நெகட்டிவாக இருக்குது.
அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணிடணும் உடனே. ஸோ இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நம்மளால் தாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கா ரைட்டு நான் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறேன் பதில் இதோ R1 எக்ஸிட் பண்ணலாம். நியர்பை இருக்குது, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம், திரும்பி R1 போய்ட்டு திரும்புமா. சம்டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸில் போய்ட்டு இடிக்க முடியாமல், நம்ம உடைக்க முடியும், ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் அழகாக திருப்பி டவுன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 2 லாட் போகிறீங்க, இல்லை ஒரு 100 ஷேர் போகிறீங்கன்னா 50 ஷேர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் புக் பண்ணுறதுக்கு, அடுத்த டார்கெட் புக் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். என்ட்ரியை வந்து உங்களுக்கு இஎம்ஐயில் மாற்றிக்கிட்டே வரணும். ஒரு R1ஓ S1ஓ பிஓடி எதையோ ஒன்றத்தை கிராஸ் பண்ணுது நம்ம என்ட்ரி அப்படின்னா அதுக்கு மாற்றிடணும். ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மாற்றிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா அது பாருங்கள் அப்படியே போது பாருங்கள். திருப்பி நீங்கள் இங்கே புக் பண்ணிட்டீங்க ஒரு லாட்டு, அல்லது ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க, 50 புக் பண்ணிட்டீங்க, மிச்சம் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் R1 போட்டு வெயிட் பண்ணுறீங்க. அங்கே போயிட்டே இருக்குது பாருங்கள். R2 R3 வச்சு பாருங்கள், R4 கிட்ட வரைக்கும் போயிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் டே வரைக்கும் அப் ட்ரெண்டு தான். நீங்கள் உங்களோட வேலை என்னென்னா அழகாக வந்து R1 R2 R3 ஸ்டாப் லாஸை ட்ரைலிங் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். ஒரு 5 பாயிண்ட் ஏறுது, 5 பாயிண்ட் தாண்டி ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்படியே ட்ரைலிங் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். வாங்க இன்னொரு ஷேரும் பார்த்துருவோம். ஸோ பாலிகேப்பும் ஒரு நல்ல அருமையான ஸ்விங் ஆகக்கூடிய ஒரு ஷேர், நல்லா ஏற்றம் கொடுக்கக்கூடிய. இது பாருங்கள், பாலிகேப்பில் பாருங்கள் அருமையாக டவுன் ட்ரெண்டு கொடுத்துருக்கு, என்ட்ரி கிடச்சிருக்கு, இஎம்ஐக்கு கீழே இருக்குது, மேலே வந்து பேரபோலிக் ஷேர் இருக்குது, RSI மார்னிங்கே கீழே வந்துட்டான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்டை கிடச்சிருக்கு, நம்ம வந்து 9-18 என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இங்கேருந்தே வச்சுப்போம், எவ்வளோ நம்ம லீஸ்ட்டாக அதை மட்டுமே கூட கனெக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது, இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் 51 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ரைட், அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு வேணாம் ஒரு ட்ரேட் போதும், எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். திருப்பி நீங்கள் என்ட்ரி போகணுன்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் கண்டினியூஸாக வாய்ப்பு கிடச்சா ட்ரேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு இங்கே பை வந்திருக்கு, RSI 50க்கு மேலே இருக்குது, பேரபோலிக் ஷேர் கீழே இருக்குது, இஎம்ஐக்கு மேலே இருக்குது. ஆனால் என்னாச்சு, இப்போ நம்ம இந்த இடத்த இது உடச்சிருக்கு, இதில் பை வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே இந்த கேண்டில் கடைசியில் வைக்கிறோம், அங்கேருந்து நமக்கு திருப்பி லாஸ் அடிச்சிருச்சு, ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு, அதாவது ஒரு 38 பாயிண்ட்டு. ஸோ என்ன பண்ணுறோம், திருப்பி வந்து நம்ம இங்கே அந்த என்ட்ரி கொடுக்குறோம். இங்கே என்ட்ரி கொடுத்து இது ஒரு கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பர் பண்ணுறது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக என்ட்ரி பண்ண உங்களை எண்ட் ஆஃப் டே தான் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக லாஸான்றது நம்மளால் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பேரபோலிக் ஷேர் நம்மளுக்கு மாறி இருக்குது. ஸோ வந்து 31 பாயிண்ட் கிடச்சிருக்கு. திருப்பி கீழே வந்துடுச்சு, திருப்பி மேலே வந்து திருப்பி உடச்சிட்டு நம்மளுக்கு மேலே கிடைக்கிது, திருப்பி என்ட்ரி எடுக்கலாம். ஒரு பை ட்ரெண்ட் கிளியராக இருக்கும்போது நீங்கள் செல்லை வந்து யோசிக்காதீங்க. ஸோ என்ட்ரி எடுத்தால் அடுத்தது வந்து இப்போ பாருங்கள் அழகாக இது வரைக்கும் வந்திருக்கு. எவ்வளோ பாயிண்ட்டு, ஒரு 85 பாயிண்ட்டு, ஒரு 80 பாயிண்ட்டை வச்சுக்கோங்களேன் தோராயமாக. நம்மளுக்கு காலையில் 37 பாயிண்ட்டு, காலையில் ஒரு எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு, 2வது கேண்டில் வந்து நம்ம பார்ப்போம். இங்கேருந்து இந்த கேண்டிலோடைய க்ளோஸ் காலையில் ஒரு 49 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்தது ஒரு 37 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கு. திருப்பி ஒரு 31 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பி நம்மளுக்கு ஒரு 82 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ 49 பாயிண்ட்டு, இது ஒரு 37 பாயிண்ட் போச்சுன்னா 11 பாயிண்ட், இதில் 31, இதில் ஒரு 80 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அரௌண்டாக எல்லாம் டேக்ஸு ப்ரோக்ரஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 100 பாயிண்ட் கிடைக்கிட்டாமே. நீங்கள் ஒரு 10 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா 100 பாயிண்ட்டு கிடச்சிதுன்னா 10 × 100 1000 ரூபா. வெறும் 10 ஷேர். இதுக்கு மார்ஜின் மணி எவ்வளோ தேவைப்படுது, 7500 ஒரு ஷேர், 10 ஷேர் 75000 மார்ஜின் வந்து இன்ட்ராடே மார்ஜின் 5 டைம்ஸ் கொடுப்பாங்க. இன்ட்ராடே மார்ஜின் 5 டைம்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 15000 16000 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபா ஒரு நல்ல ரிட்டர்ன். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த போகிறீங்க அப்படின்ற ஸ்கிரிப்டை நல்லா கண்டுபிடிக்கணும். அதில் மூவ்மெண்ட் இருக்கணும், இதே நீங்கள் வந்து ஆப்ஷன்லேயும் பண்ணலாம். ஆப்ஷன்லேயும் இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்.
பையிங்கும் பண்ணலாம், செல்லிங்கும் பண்ணலாம். ஆனால் வந்து பையிங் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கும்போது பையிங் வந்து டைம் எலாப்ஸ் ஆகி தீட்டா அடிக்க ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனல் குரூப்பை கீழே போடுறோம், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோக்கள் போஸ்ட் பண்ணப்படுகிறது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.